கழுத்துடன் துண்டிக்கப்பட்டு கைகள் கட்டிய நிலைமையில ஒரு எலும்புக்கூடு ஒன்று இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈழத் தமிழர்களும் முடிந்த அளவு இந்த காணொளியை ஏனையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். காரணம், இந்த விடயம் பற்றி ஈழத் தமிழர்களுக்கு பெரும்பாலும் தெரிந்திருக்கும். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எவ்வாறான பிரச்சனைகள் அப்படி என்று சொல்லி ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் இலங்கையை விட்டு, இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை விட்டு ஏனைய இடங்களிலே வாழக்கூடியவர்கள், குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் அல்லது வேறு வேறு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை என்ன என்பது தெரிந்திருக்காது. எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றால் இது எவ்வளவோ காலத்துக்கு முன்னர் நடந்த பிரச்சனை போல அது ஏன் இப்பொழுது பெரிதாக பேசுகின்றார்கள் அப்படி என்று சொல்லி எண்ணலாம். ஆனால் இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை பற்றி அவர்கள் மிகவும் எளிதாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு திரைப்படத்தை நான் உதாரணம் காட்டலாம். அதுதான் ஒரு தென்னிந்திய தமிழ் திரைப்படமான நடிகர் அஜித் அவர்கள் நடித்திருந்த சிட்டிசன் திரைப்படம். அதிலே அத்துப்பட்டி எனப்படக்கூடிய ஒரு கிராமம் முற்றும் முழுதாகவுமே அழிக்கப்பட்டிருந்தது. அந்த படத்திலே ஒரு கட்டத்தில் அந்த கிராம மக்கள் அனைவரையுமே எலும்புக்கூடுகளாக மீட்டிருப்பார்கள். அந்த காட்சியை நீங்கள் ஒரு திரைப்பட காட்சியாக, ஒரு கற்பனை கதையாக நீங்கள் அதனை பார்த்திருக்கக்கூடும். ஆனால் அதே விடயத்தை இங்கே நாங்கள் கண்ணுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் உறவுகளுக்கு நடந்த ஒரு பிரச்சனை, எங்கள் உறவுகள் அனுபவித்த ஒரு துன்பம் என்றதை உங்களால் எத்தனை பேரால் அதனை உணரக்கூடியதாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. தற்பொழுது ஒன்றல்ல, இரண்டல்ல, 500 கடந்து இந்த எண்புக்கூடுகளினுடைய எண்ணிக்கை சென்று கொண்டிருக்கின்றது. என்ன பிரச்சனை, எவ்வாறான நிலைமை தற்பொழுது இருக்கின்றது அப்படி என்று சொல்லி எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுகின்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். என்ன விடயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களேன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அரியாலை எனப்படக்கூடிய பகுதியில் சிந்து பாத்தி இந்து மயானம், இங்கே தான் இந்த அகழ்வு பணிகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. இதனை செம்மணி மனித புதைகுழி அப்படி என்று சொல்லி கூட நாங்கள் சொல்லுவோம். இந்த செம்மணி மனித புதைகுழியை பொறுத்த வரைக்கும் இங்கே தற்பொழுது அகழ்வு பணிகள் என்றது 100 நாட்களை கடந்து இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதியாக இருக்கின்றது. இன்றைய நாள் 101வது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இவ்வாறு 100 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அகழ்வு பணிகளில் மட்டுமே மொத்தமாக 515 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 101 நாட்கள் அகழ்வு பணியில் 515 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி மொத்தமாக 506 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. இது எல்லாவற்றையுமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த செம்மணி மனித புதைகுழி என்றது கட்ட கட்டமாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அகழ்வு பணி என்றது 3ஆம் கட்ட அகழ்வு பணியாக இருக்கின்றது. இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 56 நாட்கள் முன்னெடுக்கும்படியாக நீதிமன்றத்தினால உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலைமையில் தற்பொழுது 47 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையில தான் நேற்றைய தினம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஆகிய நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 5 எண்புக்கூடுகளும் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட இந்த எண்புக்கூடுகளுக்குள்ளதான் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முற்றுமுழுதாகவுமே கழுத்து துண்டிக்கப்பட்ட நிலைமையில், அதாவது தலை இல்லாமல் 2 கைகளும் கட்டப்பட்ட நிலைமையில், முடிந்தால் அந்த புகைப்படத்தை நான் நினைக்கின்றேன் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். 2 கைகளும் நெஞ்சு பகுதியிலே வைத்திருந்த மாதிரியாக அந்த எண்புக்கூடு மீட்கப்பட்டிருக்கின்றது. இது எல்லாவற்றையுமே பார்க்கின்ற பொழுது அவர்கள் அனுபவித்த வேதனை, இறக்கின்ற சமயத்திலும் கூடவா நாங்கள் நிம்மதியாக இறக்க முடியாது என்கின்ற அளவுக்கு சித்திரவதைகளை அனுபவித்திருக்கின்றார்கள் என்கிறதை எண்ணுகின்ற பொழுது நிச்சயமாக சொல்லி நடங்கா துயரம், சொல்லி நடங்கா வேதனையாகவும் இருக்கின்றது. என்ன அப்படி என்று சொன்னால், 2009ஆம் ஆண்டு இறுதிப்போர் முடிவுக்கு வந்தாலும் கூட அதன் பின்னராக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகளை பார்த்து கொண்டு அவரவர் பாதைகளில் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று வரைக்கும் எங்களுக்கு நீதி கிடைக்காமல் எங்களுக்கான அந்த வேதனைகள், அனுபவித்த துயரங்கள், துன்பங்கள் எல்லாமே நாளுக்கு நாள் வெளிவந்த வண்ணமாகவே இருக்கின்றன. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், இன்னும் எங்களினுடைய உறவுகள் எத்தனையோ பேர் வீதிகளில் இறங்கி எங்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர்களுடைய புகைப்படங்களை ஏந்திய வண்ணமாக வீதிகளில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள்.
யாருக்கு தெரியும் அவர்களுடைய உறவுகளிலே எத்தனையோ உறவுகள் வந்து இந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கலாம். அதுவும் நிறைய சித்திரவதைகள், யாருமே நினைத்து பார்க்க முடியாத சித்திரவதைகளுக்கு உள்ளாகி அவர்கள் அந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றது வந்து யாருக்குமே தெரியாது இல்லையா? அதிலேயுமே குறிப்பாக சொல்லப்போனால் ஏற்கனவே இது ஒன்றுதான் இவ்வாறு மனித புதைக்குழிக்குள்ளே அடையாளம் காணப்பட்ட ஒரே மனித எலும்புக்கூடா இவ்வாறான ஒரு நிலைமையிலே அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா? இதையும் விட ஏகப்பட்ட எலும்புக்கூடுகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருந்தது. குறிப்பாக இருந்த நிலைமையிலேயே சித்திரவதைகளுக்கு உள்ளாகி கைகள் கட்டப்பட்ட நிலைமையில, குறிப்பாக வாய்ப்பகுதிகளில் கம்பிகளால் கட்டப்பட்ட நிலைமையில, வாய்கள் இரண்டும் வந்து அப்படியே முற்றுமுழுதாகவும் திறந்த நிலைமைகளில், அது எல்லாமே பார்க்கின்ற பொழுது அந்த இறக்கின்ற சமயத்தில் ஒரு மனிதனால் எந்தளவு தூரம் சித்திரவதைகளை அனுபவித்தால் அவ்வாறு வாய் முழுவதையும் திறந்து கத்த முடியுமோ அப்படியான ஒரு நிலைமையாகத்தான் அந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதியை பார்க்கின்ற பொழுது இருந்தது. அதையும் கடந்து பார்க்க போனால் ஒரு தலைப்பகுதி முற்றுமுழுதாகவுமே சிதைக்கப்பட்டு, குறிப்பாக ஒரு பாரமான ஒரு பொருளினால், அது ஒரு கம்பியாகவோ ஒரு மரப்பலகையாகவோ எதுவாகவும் இருக்கலாம், ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமான ஒரு கட்டையினால் அடித்து சிதைத்தால் அந்த தலைப்பகுதி எவ்வாறு இருக்குமோ அவ்வாறான ஒரு ஒழுங்கமைப்பில் எல்லாம் எலும்புக்கூட்டு தொகுதிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருந்தது. இது எல்லாமோ நீங்கள் பார்க்கின்ற மாதிரி திரைப்பட காட்சிகளோ அல்லது எங்கோ ஒருவர் அனுபவித்த துன்பங்களோ கிடையாது. இலங்கையில் ஈழத்தமிழர்கள் அனுபவித்த துன்பங்கள். என்ன ஒரு பெரிய ஒரு வேதனை எங்களுக்கு அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் எங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்பதையும் தாண்டி எங்களுக்கு நடந்தது அநீதி தான், எங்களுக்கு இவ்வாறு தான் நடந்திருக்கின்றது, எங்களை கொலை செய்திருக்கின்றார்கள் என்பதனையும் கூட ஒரு சிறு குழந்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சில விடயங்கள், இது இவ்வாறு சித்திரவதை செய்திருக்கிறார்களே, இவ்வாறு கொலை செய்திருக்கின்றார்களே அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை கூட பார்த்து சொல்லக்கூடிய சில விடயங்களை நாங்கள் இன்னமும் போராட வேண்டி இருக்கின்றது. இதுதான் எங்களுக்கு நடந்தது, எங்களுக்கு நீதியை பெற்றுத்தாருங்கள் அப்படி என்று சொல்லி. இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு பேசிவிட்டு நாளைக்கு மறந்துவிட்டு செல்றதுன்றது கிடையாது. நாளுக்கு நாள் நாங்கள் ஒவ்வொருத்தருமே குரல் கொடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து 19 எலும்புக்கூடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற அந்த ஒரு நாளில் இருந்து நான் இந்த செய்தியை பின்பற்றி கொண்டு வருகின்றேன். குறிப்பாக எப்பொழுதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குமோ, எப்பொழுதெல்லாம் என்னால் முடியுமோ அந்த நேரங்களில் எல்லாம் இந்த விடயத்தை பற்றி நான் பேசியும் இருக்கின்றேன். இன்றைக்கு அப்பொழுது நான் எண்ணி இருந்தது, இந்த மனித எலும்புக்கூடுகள் வந்து இன்றைக்கு 19 இருக்கின்றது, நாளை 50 ஆகலாம், 100 ஆகலாம் அப்படி என்று சொல்லி அந்த 100 என்பதையே நான் ஒரு பெரிய எண்ணிக்கையாக எண்ணியிருந்தேன் அன்று. ஆனால் இன்றைக்கு அந்த 100 500 இருக்கின்றது. ஆனால் இன்னும் ஆச்சரியம் இல்லை இந்த 500 5000 ஆவதற்கும். நிச்சயமாக தெரியாது இது எவ்வளவுத்துக்கு இந்த மனித எலும்புக்கூடுகள் வந்து இன்னமுமே தோண்ட கிடைக்கப்பெறும் என்றது தெரியாது. ஏனென்றால் இந்த மனித புதைகுழிகளுக்கு அருகில வந்து பிறிதொரு இடத்துல எழுமாறாக தோண்டப்பட்டிருக்கின்றது 2 சோதனை குழிகள். அந்த 2ல் ஒரு குழியில இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா மனித எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே தினம் எழுமாறாக தோண்டக்கூடிய இடங்களில் எல்லாம் எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் எங்களுக்கான நீதி மட்டும் இன்னும் கிடைக்கவில்லை. ஆகவே முடிந்தளவு இந்த காணொலியை ஏனையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். முடிந்தால் இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறையவே யூடியூபர்ஸ் இருக்கின்றீர்கள், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறீர்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே நிறைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் குரல் கொடுக்கின்ற சமயத்திலே உங்களினுடைய தொப்புள்கடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் பட்ட இந்த ஒரு வேதனைக்கும் நீதி வேண்டும். சர்வதேசத்திடம் இருந்து எங்களுக்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும் என்பதற்கு எங்கள் சார்பாக நீங்களும் குரல் கொடுத்தால் நிச்சயமாக அது இன்னும் பலமாகும். குறிப்பாக ஈழத்தமிழர்கள் ஒவ்வொருவரும் இந்த பிரச்சனையை ஒரு சாதாரண பிரச்சனை என்று சொல்லி கடந்துவிட்டு செல்லாமல் வெறுமனே முகநூலில் அதனை நாங்கள் பேசிவிட்டு செல்கின்றோம், இல்லை என்றால் இவ்வாறாக காணொளிகளில் பேசிவிட்டு செல்கின்றோம். ஆனால் எங்களுக்கு நீதி மட்டும் கிடைக்கவில்லை. இதற்கு என்ன வழி என்றதனையும் வந்து எங்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் நீதி கிடைக்கும் வரைக்கும் பேசிக்கொண்டிருப்போம். அதுதான் ஒரே வழி என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பயனுள்ளதாக அமைந்திருப்பின் லைக் பண்ணுங்க. இதே மாதிரியாக நான் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.